நமக்கு பிறந்த நாள் வந்தா நம்ம கேக் வெட்டுறோம். அந்த மாதிரி கண்ணுக்குட்டி பிறந்தா அதோட அம்மா நமக்கு சீம்பால் கொடுக்குது. இந்த மாதிரி சீம்பால் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து, ரொம்ப டேஸ்ட் இருக்குதுங்க. அதுக்கு தான் குருமிளகு சுக்கு எல்லாம் போட்டு நல்லா பாலெல்லாம் கலக்கி சர்க்கரையெல்லாம் போட்டு சீம்பால்ல வந்து கரும்பு சர்க்கரை சுக்கு மிளகு எல்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சளியும் பிடிக்காது. அதுக்காகத்தான் சேர்க்கறது. அப்போ நல்ல சுவையோடையும் இருக்கும். அதெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1 லிட்டர் சீம்பால் காய்ச்சறதுக்கு 1/4 கிலோ கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், 1 துண்டு சுக்கு, 1/4 லிட்டர் நல்ல பால் சேர்த்திக்கணும். 2 டீஸ்பூன் மிளகு, பெரிய பாத்திரம் 1, பாலெல்லாம் கலக்கறதுக்கு சின்ன பாத்திரம் 1, அதுக்கு ஒரு தட்டு, கூடயே வந்து ஒரு ரிங். நாங்க வீடியோக்காக 2 இடத்துல பால் சொல்லி வச்சிருந்தோம், அதனால நாங்க பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்றோம். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டையோ இல்லைன்னா ரிங்கையோ உள்ள வச்சிடலாங்க. மாடு குட்டி வட்டத்தங்க சீம்பால் காய்ச்சறதா இருந்தால் ஒரு 4-5 லிட்ரு பால் வரும். வந்தால் கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் மிளகு ரெண்டையும் போட்டு நல்லா மாவு பண்ணிடணும். சுக்கை நல்லா தட்டிட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ஒரு 1.5 லிட்ரு பால் நல்ல பால் ஊற்றணும். கரும்பு சர்க்கரை ஒரு 2 கிலோ, 5 லிட்ரு பால் இருந்தால் 2 கிலோ போடலாம். சுக்கு மிளகு அதை போட்டு நல்லா கலக்கணும். எல்லாம் ஒட்டை சேர்ற மாதிரி கலக்கணும். தண்ணி காஞ்சதும் பாலோட இருக்கிற பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு கலக்கு கலக்கி கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைக்கலாங்க. பால் இருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு தட்டு மூடி வைக்கணுங்க. அதுக்கு மேலே இன்னொரு தட்டும் மூடி வைக்கணும். இல்லைன்னா சீம்பாலுக்குள்ளே தண்ணி போயிடும். அடிக்கடி கலக்கினா தாங்க சுக்கும் மிளகும் அடியில் தங்காமல் எல்லா பால்லையும் பரவலாக இருக்குங்க. பால் சூடாகி ஆவி வெளியே வரும்போது நல்லா கலக்கி விட்டுட்டு ஆவி வெளியே வராமல் மூடி வைக்கணுங்க. 10 நிமிடம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாத்திரத்தோட சூடு ஆறுன பின்னால் திறந்தாதான் சீம்பால் நல்லா டேஸ்ட் ஆயிரும். அப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி குப்பரை கொட்டினா நல்லா விழுந்துடும். அப்புறம் அதை எடுத்து ஒரு கத்தியில் நல்லா மைசூர் பா இருக்கிற மாதிரி அறுத்துட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்லாம். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கா இல்லை நம்ம பெரியவங்களுக்கா ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது.